Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தேவனிடமிருந்து பதிலை பெறுவோம் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களிடம் உள்ளதா? உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான ரகசியத்தை இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார் என்றும் உங்களை குறித்து பெரிதானவற்றை எண்ணுகிறார் என்றும் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்காக பரலோகம் அசைந்திடும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்தால் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் அவரிடமிருந்து நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு விசுவாசிப்பது மாத்திரமே ஒரே வழியாகும். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நீங்கள் கேட்பதை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். பல முறை ஒரே காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் தேவனுடைய வல்லமையை சந்தேகிக்கிறீர்கள். தேவன் எனக்கு பதிலளிப்பாரா? அவர் நான் கேட்பதை எனக்கு கொடுப்பாரா? என் மனதின் வாஞ்சைகள் நிறைவேறுமா என்று ஆண்டவரை சந்தேகிக்கின்ற பல கேள்விகள் உங்களுக்குள் எழலாம். வல்லமையான சாட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அவ்வாறு உங்கள் வாழ்க்கையில் நடப்பது சாத்தியமா என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் ஜெபித்தாலும் தேவனோடு பேசினாலும் உங்களுக்குள் பல சந்தேகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு அருளுவார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் பிரதான ரகசியம். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் உங்கள் சொந்த சுயநலமான மாம்சீக ஆசைகளை அல்ல, தேவனுடைய சித்தத்திற்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கும் ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். ஆகையினால் தேவனுடைய விருப்பத்தின்படி ஜெபியுங்கள். உங்களுக்காக அற்புதமான ஒன்றை அவர் திட்டமிட்டுள்ளார் என்று விசுவாசியுங்கள். இந்த முறையில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை சமாதானமாய் செல்லும். இன்று முதல் தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வித சந்தேகமுமின்றி கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் கேட்பதை அவர் உங்களுக்கு கொடுக்க தவற மாட்டார். பதிலை பெறுவீர்கள் என்று விசுவாசித்திடுங்கள். நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பதில் கிடைக்கும் என்று விசுவாசித்திடுங்கள். அது பரலோகத்திலிருந்து வருகிறது. முதலாவது, தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இப்போது நான் ஜெபித்திருக்கிறேன், அதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன் என்று கூறுங்கள். நீங்கள் அதை பார்க்க இயலாவிட்டாலும் உணராவிட்டாலும் அல்லது கையில் இல்லாவிட்டாலும், ஆண்டவரே, நான் ஜெபத்தில் அதை கேட்டதால் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள். அப்படி செய்து அவரை ஸ்தோத்திரிக்கும் போது அது உங்களுடையதாகும்.
இரண்டாவதாக, தேவன் உங்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறார் என்று விசுவாசியுங்கள். வேதத்தில் வாசித்திடும் அவரது கிருபையை நம்புங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்ற வசனத்தை நினைவில் வைத்திடுங்கள். தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, உங்களை குறித்து அவரது எண்ணங்களை விசுவாசியுங்கள். அவரிடம் கேளுங்கள். தேவன், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கூறுகிறார். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. எந்த பாடத்தை தெரிந்தெடுப்பது என்று, எந்த பட்டப்படிப்பை படிப்பது என்று, எந்த துறையில் பணியாற்றுவது என்று, யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று, வாங்கிவிடலாமா அல்லது வாடகைக்கு இருக்கலாமா என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறலாம். ஆனால் நீங்கள் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் நினைக்கிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒவ்வொரு திட்டமும் தேவனிடம் விவரமாக உள்ளது. ஒருபோதும் எனக்கு அதை கொடும், இதை கொடும் என்று கூறாதிருங்கள். சித்தமே ஆகட்டும், ஆண்டவரே திட்டத்தை காண்பியும் என்றே கூறுங்கள். நீங்கள் பூமியில் உருவாக்கப்படும் முன்பிலிருந்தே தேவனுடைய உள்ளத்திலிருந்து வருகிறீர்கள். வேதம் அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் என்று கூறுகிறது. அவரது நினைவினை விசுவாசித்து ஜெபித்திடுங்கள். தேவன் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். நிறைவாக, தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் மூலமாக தேவன் உரைக்கிறவற்றையும் விசுவாசித்திடுங்கள். யோசபாத் எதிரிகள் வந்தபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்ற வசனத்தை நம்பினான். அவன் பாடகர்களின் சேனையோடு சென்று கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அறிவித்தான். தேவன் மேற்கொண்டார். எதிரிகள் தங்களுக்குள்ளே யுத்தம் செய்தார்கள். ஒரு சொட்டு இரத்தமும் சிந்தப்படவில்லை. அவன் உடைமைகளுடனும் கொள்ளை பொருள்களுடனும் திரும்பினான். ஆகவே விசுவாசித்திடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தேவன் தருவார் என்று விசுவாசித்திடுங்கள். அவரது அன்பை, அவரது நினைவை, அவரது தீர்க்கதரிசிகளை விசுவாசித்திடுங்கள். நீங்கள் ஜெபிக்கும்போது இவை எல்லாவற்றையும் விசுவாசித்திடுங்கள். அப்போது கேட்பவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம். என் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி. என் நம்பிக்கையற்ற நிலையை என்னை விட்டு அகற்றும். உம்மை ஆழமாய் விசுவாசிக்க உதவும். எப்போதும் சித்தத்தை நாடவும் ஜெபிக்கவும் எனக்கு உதவும். நான் ஜெபிக்கும்போது உம்மிடமிருந்து பதில்களை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். இப்போதே நான் பார்க்காவிட்டாலும் என் ஜெபத்திற்கு செவி கொடுத்திருக்கிறீர் என்றும் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவீர் என்றும் நம்புகிறேன். என் மீது நீர் வைத்திருக்கும் கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும். எல்லா அநீதமும் நீங்கும்படி என்னை சுத்திகரித்தருளும். என் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்துள்ள பூரண திட்டத்தை எனக்கு காண்பித்தருளும். என்னில் சித்தம் செய்யப்படட்டும். நீர் உரைத்துள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் நம்புவதற்கும் அன்பின் கரங்களிலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கவும் எனக்கு உதவும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.